வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீவித்யா. இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது கள்வனின் காதலி பகுதி 22, நிலவும் இருளும். முத்தையன் பண நோட்டுகளை கையில் அலட்சியமாய் சுருட்டி எடுத்துக்கொண்டு லைன்கரையிலிருந்து படுகையில் இறங்கி தண்ணீர் துறையை நோக்கி நடந்தான். தண்ணீர் துறையை அடைந்ததும் நீர்க்கரையோடு கிழக்கு நோக்கி நடக்கலானான். அன்று பௌர்ணமி. கிழக்கே பூரணச்சந்திரன் உதயமாகி சற்று நேரம் ஆகியிருந்தது. மேற்கே இருட்ட இருட்ட நிலவு வெண்ணிறம் பெற்று பிரகாசித்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த நதி பிரதேசம் முழுவதும் ஒரு மோகனமாய உலகமாக மாறிவிட்டது. வெண்ணிலவு, வெண்மணல், வெண்மையான நாணல், ஜலமும் நெடுந்தூரத்துக்கு வெள்ளியை உருக்கி வார்த்தது போல் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அந்த வேளையில் அந்த நதிக்கரையோரமாய் வெண்மணலில் நடந்து கொண்டிருந்த முத்தையனுக்கு கல்யாணியின் ஞாபகம் வந்தது. கல்யாணி, கல்யாணி, என்னிடம் பணமில்லை என்றுதானே என்னை நீ நிராகரித்தாய்? கிழவனை போய் கல்யாணம் செய்து கொண்டாய். இப்போது என்னிடம் பணம் இருக்கிறது, வேண்டிய அளவு இருக்கிறது. இரு ஒரு நாளைக்கு உன்னை நான் பார்க்காமல் இருக்கப் போவதில்லை. இவ்வளவு பணத்தையும் உன் தலையிலே போடுகிறேன். அப்போது நீ என்ன சொல்லப் போகிறாய் பார்க்கிறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். நீ என்ன சொல்லப் போகிறாய்? என்னை திருடன், கள்ளன் என்று சொல்லப் போகிறாய். என்னை பார்க்கவே பயப்படுவாய். உளறி அடித்துக்கொண்டு போலீஸ்காரனை கூப்பிடுவாய் என்று சிரித்தான். அந்த நிசப்தமான நதி பிரதேசத்தில் அந்த சிரிப்பின் ஒலி பயங்கரமாய் கேட்டது. ஆனால் என்னை திருடனாக பண்ணியது யார்? நீதான். நீயும் உன் தகப்பனாரும் உன் உற்றாரும் உன் ஊராரும் தான். அப்பா, என்னை எவ்வளவு கேவலமாய் எண்ணினார்கள்! இப்போது மறுபடியும் முத்தையன் சிரித்தான். அன்று சாயங்காலம் நடந்த பேரத்தை நினைக்க நினைக்க அவனுக்கு அடங்காத சிரிப்பு வந்தது. யாரோ ஒரு பெண் பிள்ளை, ரொம்ப திமிர் பிடித்தவள், அவளோடு சண்டை பிடிக்க திறமையில்லாத ஒரு பெரிய மனுஷன் அவள் வீட்டில் கொள்ளையடிப்பதற்காக 2000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறான். இது ரொம்ப கேவலந்தான். அந்த பெரிய மனுஷனுக்கு ஒரு சமயம் புத்தி கற்பிக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த பெண் பிள்ளைக்கு என்ன இவ்வளவு அகந்தை? கொள்ளிடக்கரை கள்ளனை பிடித்து போலீசில் ஒப்பிக்கப் போகிறதாக அவள் சபதம் கூறியிருக்கிறாளாமே. அவள் எப்படிப்பட்ட திமிர் பிடித்த ஸ்திரீயாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவளுடைய கர்வத்தை அடக்க வேண்டியதுதான். இப்படி யோசித்துக் கொண்டே போன முத்தையன் ஓரிடத்தில் தண்ணீர் கரையிலிருந்து விலகி நாணற்காட்டிற்குள் பிரவேசித்தான். கொஞ்சம் தூரம் போனதும் அங்கே ஒரு பெரிய மரத்தின் அடிப்பாகம் கிடக்க அதன் அருகில் சென்றான். எப்போதோ நதியில் பெருவெள்ளம் வந்தபோது அந்த பெரிய மரம் வேருடன் பெயர்த்து கொண்டு வந்து அவ்விடத்தில் மணலில் தட்டி போய் கிடந்திருக்க வேண்டும். அந்த மரத்தில் வாய்க்குறுகலான ஒரு போரை இருந்தது. முத்தையன் அந்த மரத்தின் அருகில் உட்கார்ந்து அந்த போரையில் கையை விட்டான். அதற்குள்ளிருந்த விலை உயர்ந்த நகைகளையும் ரூபாய்களையும் நோட்டுகளையும் வாரி வாரி எடுத்து மடியில் போட்டுக்கொண்டான். 2 கையினாலும் அவற்றை அணைத்து கொண்டே, கல்யாணி, கல்யாணி, ஒரு நாளைக்கு இவ்வளவு பணத்தையும் உன் காலின் அடியில் போடப்போகிறேன் பார் என்றான். கிருஷ்ணபக்ஷத்து சந்திரன் நாளுக்கு நாள் தேய்ந்து வந்தது. சந்திரோதயமும் நாளுக்கு நாள் இரவின் பிற்பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது. அமாவாசைக்கு முதல் நாள் இரவு நடு ஜாமத்தில் முத்தையனும் குரவன் சொக்கனும் ஒரு வீட்டின் புறக்கடையில் நின்று கொண்டிருந்தார்கள். கண்ணங்கரிய இருள் சூழ்ந்திருந்தது. சொக்கன் முத்தையனுக்கு வீட்டின் அடையாளம் எல்லாம் சொல்லி காட்டிவிட்டு, நானும் வரட்டுமா சாமி என்று கேட்டான். கூடாது, நான் ஒரு தடவை விசில் அடித்தால் உள்ளே வா, 2 தடவை அடித்தால் ஓடிப்போய்விடு, தெரிகிறதா என்றான் முத்தையன். சட்டை பையிலிருந்து ஒரு சின்ன டார்ச் லைட்டை எடுத்து ஒரே ஒரு நிமிஷம் வெளிச்சம் போட்டு ஓட்டின் மீது ஏற வேண்டிய இடத்தை பார்த்து கொண்டான். உடனே விளக்கை அணைத்துவிட்டு ஓட்டின் மீது ஏறினான். முற்றத்தில் அவன் குதித்தபோது அதிக சத்தம் உண்டாகவில்லை. ஆனாலும் யாரது என்று ஒரு பெண் பிள்ளையின் கலவரமான குரல் கேட்டது. குரல் வந்த திக்கை நோக்கி சென்று சட்டென்று டார்ச் லைட்டை கொளுத்தி காட்டினான். அவள் ஒரு வயது வந்த ஸ்திரீ. முகமூடி தரித்து கையில் கத்தி பிடித்து நின்ற உருவத்தை திடீரென்று கண்டதும், ஐயோ திருட என்று அவள் அலறினாள். முத்தையன் கத்தியை காட்டி, சத்தம் போட்டாயோ கொன்று விடுவேன் என்று சொல்லி விளக்கை அணைத்தான். இதற்குள் கூடத்தில் படுத்திருந்த இன்னொரு ஸ்திரீ எழுந்திருந்து முற்றத்தின் பக்கமாய் ஓடி வந்தாள். முற்றத்தில் நட்சத்திரங்களின் லேசான வெளிச்சம் சிறிது இருந்தது.
அந்த வெளிச்சத்தில் அவள் ஓடுவதை பார்த்து முத்தையன் பாய்ந்து சென்று அவளுடைய தோளை பிடித்தான். உடனே நின்றுவிட்டாள். சத்தம் போடாதே, நகைகளையெல்லாம் உடனே கழற்றிக் கொடு, இல்லாவிட்டால் என்று முத்தையன் ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய குரல் தழுதழுத்தது. மேலே பேச முடியவில்லை. ஏனென்றால் அந்த பெண்ணினுடைய தோளை தொட்ட மாத்திரத்தில் அவனுடைய உடம்பு ஒரு முறை சிலிர்த்தது. தனக்கு என்ன நேர்ந்து விட்டதென்று அவனுக்கே தெரியவில்லை. அந்த பெண் சட்டென்று திரும்பினாள். அந்த மங்கலான நட்சத்திர வெளிச்சத்தில் அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். என் நகைகள்தானா உனக்கு வேண்டும் முத்தையா என்று கேட்டாள். முத்தையனுடைய காலின் அடியிலிருந்து பூமியே நழுவிவிட்டது போல் அவனுக்கு தோன்றிற்று. அந்த குரல், அது யாருடையது? டார்ச் லைட்டை அவள் முகத்துக்கு நேரே படித்தான். ஆமாம், அவள் கல்யாணிதான். அன்பர்களே, இத்துடன் இந்த பகுதி முடிகிறது. மீண்டும் தங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.